வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆல் அபவுட் சாம் கொன்ஸ்டாஸ். அதாவது இந்த பையன் செம டேலண்டட், அதுல டவுட்டே கிடையாது. ஆஸ்திரேலியா ஜெனரலா அவ்வளவு சீக்கிரம் ஒரு யங்ஸ்டர் வந்து டெஸ்ட் மேட்சஸ்ல ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண மாட்டாங்க. ஆனா சாம் கொன்ஸ்டாஸ் அப்படிதான் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அகைன்ஸ்ட் இந்தியா. அந்த எம்சிஜி டெஸ்ட் மேட்ச்ல அவர் பயங்கரமா பும்ராவை கவுண்டர் அட்டாக்லாம் பண்ணாது, செமையா தெரிஞ்சது. அதாவது இவன் வந்து செம ஃபியூச்சர் டேலண்ட், அதுல டவுட்டே கிடையாது. ஆனா ரியாலிட்டி என்ன, போக போக நிறைய டெஸ்ட் மேட்சஸ் விளையாடும் போது தான் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெஸ்ட் பிளேயர்ன்றது தெரிய வரும்ன்றதும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனா அந்த ரியாலிட்டி இந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்ல ஹிட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த 6 இன்னிங்ஸ்ல மொத்தமே அவர் வந்து பாத்தீங்கன்னா 50 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ரன், அப்புறம் ஒரு 5 ரன். செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன், அப்புறம் ஒரு டக் அவுட். தேர்ட் டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 17 ரன், அதுக்கப்புறம் ஒரு டக் அவுட். சோ நிஜமாவே ஏட் வெரி பேட் சீரிஸ், அதுல டவுட்டே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அவர் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, அதுல டவுட்டே இல்ல. இன் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி ஒரு பெரிய ஆஸ்திரேலியன் பிளேயர் ஆகலாம், அதுல டவுட்டே கிடையாது. பட் கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் நேதன் மெக்ஸ்வீனி டிசர்வ் அ சான்ஸ். ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா விளையாடி இருக்காரு. அப்படின்னு போது பாத்தீங்கன்னா சாம் கொன்ஸ்டாஸ் கொஞ்சம் ஏர்லியா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. மெக்ஸ்வீனி டிசர்வ் அ ஸ்பாட்ன்றது என்னோட ஒரு கருத்து மக்களே.